இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம்னா நம்ம யாரை பார்க்க வந்திருக்கோம்னா ஆத்துப்பாளையத்தில் பிறந்து ஆஸ்கர் வாங்குறதுக்கு அனைத்து தகுதியும் படைத்து ஆனா ஆஸ்கர் வாங்காம திடீர்னு திண்ணையில இருந்தவனுக்கு திடீர்னு கிடைச்ச மாதிரி ஒரு மந்திரக்கல் கிடைச்சோன்னே 2026 இருந்து 2050 போய் ஒரே ஒரு நாள் இருந்துட்டு அந்த 2050 எப்படி இருக்குன்னு சொல்ல வந்திருக்க சந்தோ ஆக்டிவ் மட்டன் குஸ்காவா. வணக்கம் சார். இப்போ உங்களை பத்தி சொல்லுங்க. இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தேன் சார் உங்க பேச்சுக்கு உங்களோட பத்தி 2026 இருந்து ஆத்துப்பாளையத்துல திண்ணையில கடந்த சார் சார் என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? இந்த டைலாக் நான் சொல்லிட்டேன் சார். இப்போ நீங்க யாரு இதோட மக்களுக்கு சொல்லுங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு மனுஷன். எப்படி சார் அந்த கல் உங்களுக்கு கிடைச்சு? கல் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு நாள் விட்டத்தை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது விண்வெளியிலிருந்து வீணாக்கப்பட்ட ஒரு கல் வந்து மேல விழுந்து கல்லை எடுத்து அமுத்தணும்னா 2050 போயிட்டேன். இப்போ ப்ரொடக்ஷன் 2050 என்னென்ன மாறி இருக்கு ப்ரெடிக்ஷன் இல்லை, நீங்க போய் இவர் மாறிட்டாராங்க சார்? யாரு இப்படி பண்ணிட்டு இருந்தாரு 2025 அவரு தான் அங்க சூப்பர் ஸ்டாரா இருக்கு. சூப்பர் ஸ்டாரா? என் பெஞ்சில் குடியிருக்கும் சார் கட் பண்றோம். வேற யாராவது சொல்லுங்க. அது உண்மையா இருந்தாலும் அப்படி சொல்லாதீங்க சார். ஃபர்ஸ்ட் क्वेश्चन 2050 பெட்ரோல் ரேட் எவ்வளவு இருக்கு சார்? பெட்ரோல் ரேட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப வந்து கரெக்டா பெட்ரோலோட ரேட் 70 எவ்வளவு தம்பி பெட்ரோல் ரேட் எனக்கு தெரியாது. படிக்காத தற்குறி இல்ல இப்ப எவ்வளவு இருக்கு? எனக்கு 2050 பெட்ரோல் ரேட் 2026 இப்ப வந்து 101 ரூபா இருக்கு சார். ஒரு லிட்டர் 101 ரூபா இருக்கு. அவ்வளவுதான் இருக்கா? அவ்வளவுதான் சார் இருக்கு. பெட்ரோல் வந்து 101 ரூபா இருக்கு 2026 சரிங்களா? 2050 ஒரு வருஷத்துக்கு 10 ரூபாய் வீதம் அதிகமாயிருக்கு. ஆனா கடைசி 5 வருஷம் மட்டும் அகீகரமா அதிகமாகி இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2050 பெட்ரோலோட ரேட்டு ஒரு லிட்டரு 1362 ரூபாய். சொல்லு, நான் பகிரங்கமா சொல்றேன், சொல்லு. அவ்வளவு ஆயிடுச்சா? ஓகே, அப்ப கோல்டோட ரேட்னா எவ்வளவு சார்? பெட்ரோலே ஒரு கோல்ட் அளவுக்கு ஆயிடுச்சுன்னா இப்ப கோல்டோட ரேட் எவ்வளவு? 2050 கோல்டோட ரேட்டு ஒரு கிராம் அது என்னது 10,000 ரூபாய்க்கு எவ்வளவு கொடுப்பாங்க? ஏய் தற்குறி அப்படினா 2026 ஒரு கிராமோட ரேட்டு 14,000 ரூபாய். 2050 ஒரு கிராமோட ரேட் எவ்வளவு சார் கோல்டு? 2050 ஒரு கிராம் 1,20,000 ரூபாய். அவ்வளோ ஏறிடுச்சா? அப்பனா ஒரு சவரனுக்கு எவ்வளவு ஆச்சு? 9-10 லட்சம் ஆச்சு. 12 லட்சம் ரூபாய். அவ்வளவுதான். இப்ப நீங்க எல்லாரும் தங்கத்தை வாங்கி போடுங்க, அதுக்கப்புறம் உங்களால தங்கமே வாங்க முடியும். இப்ப எல்லாரும் தங்கம் வாங்கி போட்டா 10 லட்சம் ரூபாய்க்கு அப்ப யார் வாங்குறது? அது விற்கும் போது அது நான் என்ன உங்களை சொல்றது? இப்ப இந்த தமிழ்நாடே எதிர்பார்த்திருக்க தளபதி முதலமைச்சர் ஆனாரா இல்லையா? 2050 இல்ல 2050 போனீங்கன்னா 2026 ரிசல்ட் தெரிஞ்சிருக்கும்ல. ரைட். ஆல் 2050 தளபதி நிரந்தர முதல்வரா இருக்காங்க. 2026 முதல்வரானவரை அங்கிருந்து யாருமே எடுக்கவே முடியல. எடுக்க முடியாது சார். 2050 வரை அவரே சார். அப்ப என்ன சொல்றீங்கன்னா இப்ப தளபதிக்கு வந்து 52 வயசுன்னு நினைக்கிறேன். இப்பயா 51 50 சார் 50 ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமா? நான் 2050 போனப்ப தளபதிக்கு 74 வயசு. எதிர்கட்சி அத நம்ம அரசியல் கேள்விகள் கேட்க வேண்டாம்னு முன்னாடியே சொல்லிட்டேன். ஓகே 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 சாரி சார். அரசியல் கேள்வி கேட்கறது இல்ல. சீமான் என்ன சார் பண்ணிட்டு இருக்காரு? சீமான் அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா என்னோட இன்ஸ்பிரேஷன். ஓகே ஓகே. அண்ணன் பேச ஆரம்பிச்ச தட்டி பிரிச்சுடுவாரு. அந்த மாதிரி பேசுவாரு. ஆமா சொல்லிட்டு இருந்தாரு. ஆமா கதை சொல்லுவாரு. அது கதை இல்லைங்க, அது நிஜம். கட்டுக்கதை சொல்லுவது. நான் குட்டி கதை சொல்லுபவன் இல்லை தம்பி, சொல்லுபவன். ஏஐயோட தாக்கம் அங்க எப்படி இருக்கு? இதுதான் நீங்க கேட்டிருக்கணும் முன்னாடி. ஓகே, இல்ல நாங்க கட் பண்ணி இதை ஃபர்ஸ்ட் போடுவோம். அப்படி கேட்கக்கூடாது. இது ஆனா கிளைமேக்ஸ்ல தான் இது வைக்கணும், அப்பதான் கரெக்டா இருக்கும். அப்புறம் என்ன சார் ஃபர்ஸ்ட் கேட்கணும்ன்றீங்க?
ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிடணும். ஆனா கிளைமேக்ஸ்ல தான் மக்களுக்கு தெரியும். ஓகே ஓகே ஓகே, அறிவாளியா இருக்கீங்க சார். உங்களுக்கு போய் கல்லு கிடைச்சிருக்கு பாருங்க பைத்தியக்கு. என்னடா பொசுக்குன்னு மலையாளம் பேசுறீங்க? ஏஐயோட தாக்கம் 2050ல எப்படி இருக்கு? 2050ல தங்கத்தையே ஏஐல தான் வாங்குறாங்க. என்ன சார் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? அவர்கள் ஹிந்தி திருப்பி வரும்போது என் தலைவன் நின்று போராடுவானே. யாரு? எங்கள் அண்ணன் சீமான். அவர் போராடுவார். ஏஐக்கு போராடிப்பாரு. அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா தமிழுக்காக போராடுறார். அவர் தமிழ்நாட்டுக்காக போராடுறார். தமிழ்நாடே ஏஐ கிட்ட இருக்கும்போது நம்ம என்ன செய்ய முடியும்? அவர்களே நம்ம தம்பியை எடுத்துக்கொள்றதுதான் சரியான. சிவகார்த்திகேயனோட வளர்ச்சி எப்படி சார்? சிவகார்த்திகேயன் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டின் அசைக்க முடியாத பரத்து மாதிரி இருக்காரு. என்ன சார் சிவகார்த்திகேயனோட அங்க எப்படி அவரோட சிவகார்த்திகேயன் அண்ணா வந்து பாத்தீங்கன்னா அங்க இப்ப உண்மையை சொல்லணும். அதான் தனியா சீவாக்கா அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. நீங்க அந்த இடத்துக்கு வந்துட்டீங்க. அந்த இடத்துக்கு வந்துட்டீங்க. தண்ணீர் பற்றாக்குறை எப்படி இருக்கு? தண்ணீர் பற்றாக்குறைங்கிறீங்க, அப்புறம் எப்படி இருக்குன்னு கேக்குறீங்க. அது பற்றாக்குறையாத பற்றாக்குறை தான் இருக்கு. தண்ணீர் கிடைக்குதா? தண்ணீருக்கு பதிலாக வந்து பாத்தீங்கன்னா இளநீர் குடிச்சிட்டு தண்ணீர் குடிக்கிறாங்க. அப்ப தென்னை மரம் நிறைய இருக்குதா? இளநீ மரங்கள் நிறைய இருக்கு. கிரிக்கெட் ஸ்போர்ட்ஸ் அப்படி அதுனா ஸ்போர்ட்ஸ்க்கு வாங்க. சிஎஸ்கேல இருந்து ரிட்டையர் ஆனாரா தோனி? தோனி வந்து பாத்தீங்கன்னா 2050 சார் சீமான்லயே இருக்கீங்க. அப்படியே தோனி அடுத்த வருஷம் ரிட்டையர்ட் ஆவார்னு எதிர்பார்க்கப்படுறாங்க. ஆனா விராட் கோலி ரிட்டையர் ஆயிட்டார்ல. விராட் கோலி, ரோஹித் சர்மாலாம் 2032 ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க. தோனிக்கு ஃபிட்னஸ் வந்து இப்போ வரைக்கும் ஆடுறதுக்கு அவருக்கு உதவியா இருந்தாலும் அவங்களோட மக்கள் இன்னும் உதவியா இருக்காங்க. நான் ஏன் அடிக்கடி அதே வயசுல வரேன். மனிதர்கள் எப்படி சார்? மனிதர்கள் கொஞ்சம் கம்மியாயிட்டாங்க. அவங்க வந்து செவ்வாய் கிரகத்துக்கு உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் தெரியுமா? ஸோ ஒரு நாள் போயிட்டு வந்து நீங்க இவ்வளவு பேசுறது எனக்கு 6 நாள் போனேன். அதுக்கு முன்னாடி நான் நியூஸ் பேப்பர் படிச்சேன். ஓகே 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 ஓகே. நியூஸ் பேப்பர் இன்னும் இருக்குதா? இன்னும் இருக்கு. அப்ப இருக்கான்னு கேட்க. அப்ப இருக்கா சார்? அது நான் பார்க்கல. நான் நியூஸ் பேப்பரை ஃபோன்ல படிச்சேன். ஃபோன்ல நம்ம ஆப்ல நியூஸ் பேப்பர் பார்த்துருக்கீங்களா? ஓகே ஓகே. நியூஸ் படிப்பீங்களா? படிப்பேன். நான் அது படிக்க மாட்டேன். ஆனா நான் 2050ல போனனால எனக்கு படிக்க வேண்டிய சூழ்நிலை. அங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறேன். அப்ப பார்க்கும்போது உங்களை பார்த்தோம்னா சுத்தி இருக்க மக்கள்னா எப்படி முக்கியமான விஷயம் சொல்ல வந்திருக்காங்க. அதை கேட்கணும். ஓகே ஓகே. முட்டா பயமா இருக்கு. ஓகே சாரி. 2050ல LGBTQ எப்படி இருக்கு? அப்படின்னா என்னங்க? ஓரிணை. ஓ, உங்களுக்கு உங்க பிரச்சனை. எனக்கு என் பிரச்சனை கிடையாது. கட் கட் கட். கேமரா ஆஃப் பண்ணி சொல்லு. 2050ல அத நான் சரியா கவனிக்கல. பஞ்சயன் क्वेश्चन கேக்கல. நான் டீம்னா மேட்ச் தெரியாம சூப்பர் ஸ்டார் நேர்ல பாத்தீங்களா? இல்லைங்க. அப்ப அவருக்கு 100 வயசு ஆயிருமே. இல்ல நான் பார்க்கல. ஃபைனல் क्वेश्चन இதோட முடிச்சுக்கலாம். நம்ம இன்டர்வியூ முடிச்சுக்கலாம். 2050 போய் பார்த்துட்டு வந்த ஒரு அதிசய மனிதன் நீங்க. அதிசயம். ஓகே. கேட்கலாமா? 2050ல போய் யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்க? ஒரு அதிசய மனிதன் நீங்க. இப்ப 26ல இருக்க மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? இப்படின்னா இருந்தா இது ஃபியூச்சர் சேஞ்ச் ஆகும். என்னன்றத மாத்திக்கணும். நீங்கள் எல்லாரும் தயவு செஞ்சு ஓடி போய் ஏதாவது ஒரு குட்டைக்குள்ள விடுங்க. செத்து போயிருங்க. வாழ்க்கை நல்லா இருக்காது. கண்டிப்பா நல்லா இருக்காது. அதனால செத்து போயிருக்கேன். டெலிகாஸ்ட் ஆகும் சார். ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. செல்ஃபிஷ்னஸ் வேணும்ன்றீங்க. செல்ஃபிஷ்னஸ் யாருக்காகவும் நம்ம இறக்கப்படக்கூடாது. அதான் கருணை இருக்கக்கூடாதுன்றீங்க. கருணைன்ற ஒரு வார்த்தை உங்களோட அகராதியிலே. காதல் இருக்கலாமா? காதல் இருக்கலாம். ஆனா அது உங்களோட சக மனிதர்கள் மேல இருக்கும். சக பாலினத்து மேல இருக்கும். ஓ தக்கா. இல்ல இது கரெக்டான பதில் இல்லை. 2003ல நான் இருக்க மாட்டேன். வந்து வயசு 23. அப்ப நீங்க 2050 போகும்போது எத்தனை வயசு உங்களுக்கு இருந்துச்சு? கண்டுபிடி. 21, 24, 47. 23.
லைட்டா ஆஃப் பண்ணுங்க. நம்ம இன்டர்வியூ முடிக்க போறோம். நேர்களுக்கு என்ன தெரிவிக்க ஆசைப்படுறோம்? மக்களே, இந்த மாதிரி பல வகையான குரூப் வீடியோக்கள் வரும். எதையுமே பார்த்து ஏமாந்துறாதீங்க. உங்களோட வாழ்க்கையை நீங்க தான் பார்க்கணும். எங்களோட வீடியோவை நீங்க பார்ப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ தொடர்ந்து வீடியோவை பாருங்க. நாங்க வீடியோவில் இருப்போமான்னு தெரியல, இருந்தாலும் நான் இருக்கேன். இப்படிக்கு இது இது இது- பைத்தியமாயவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலையா. இதுல இருந்து என்ன கத்துக்கிட்டோம்னா என்ன கத்துக்கிட்டோம்? இதுல இருந்து என்ன கத்துக்கிட்டோம்னா இதுதான் கத்துக்கிட்டோம். முக்கிய குறிப்பு, இந்த வீடியோ வந்து யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்துக்காக ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட் தான். அதே மீறி நீங்க அடிக்கிறது தப்பு இல்லை, கேஸ் கொடுக்காதீங்க. வீடியோ பாருங்க, முதல்ல ஒரு 4 பேராவது பாருங்க. ஓகே, கட் பண்ணிடலாமா? அந்த எப்பிக்கான ஸ்மைலை மட்டும் பண்ணீங்கன்னா கட் பண்ணிடலாம்.